தெரிச்சு அப்படியே ஓடுறாங்க ஆளாளுக்கு. நான் வர மாட்டேன், நீங்க தான் போய் பார்க்கணும். இல்லை நைட் டைம் வெளியே போனால் போக மாட்டீங்க. ஆஹா அப்படியே வந்தேன், கரை மேலேயே வந்து பார்த்தேன், எந்த ரூமும் இங்கே இல்லவே இல்லை. நண்பா வணக்கம். நண்பா வணக்கம். நீங்கள் ஒரு விஷயமான அமானுஷத்தை வந்து பார்த்ததாகவும் விழுந்து, அதாவது கீழே தடுக்கி விழுந்து ஓடி வந்ததாகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விபூதியை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அந்த இடத்துல பார்க்கும் போதும் ஒரு சில வகையான அமானுஷ சவுண்டுகளும் ஒரு சிலமான அமானுஷத்தை நீங்கள் பார்த்ததாகவும் சொல்லிட்டு இருந்தீங்க. என்னுடைய நண்பருக்கு நீங்கள் சொன்னீங்க, என்னோட நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார். நாங்கள் வந்து உங்களை பிடிச்சிட்டோம், இப்போ பிடிச்சி கேட்டுட்ருக்கோம். அங்கே வந்து என்ன ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துச்சு? ஒரு தேனடிக்க போனேங்க. தேனடிக்க போனீங்க. போன இடத்துல அழிச்சிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. வந்த இடத்துல திரும்பி அங்கே பார்த்தா சவுண்ட் அது கேட்டுச்சு, இல்லைன்னு சொல்லல. பார்த்துட்டு பசங்களாம் உக்காந்துட்டு பார்க்குறேங்க. பார்க்க இங்கேருந்து ஒரு அவ்வளோ தொலைவு இருக்கும், ஒரு 10 அடி தொலைவு இருக்கும். இருக்குதுடா பசங்கிட்ட சொல்கிறேன், அவங்க நம்பலை. அவங்க திரும்பி பார்க்குறான், அந்த இடத்துல இல்லைன்னா பார்க்க ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே பார்க்க வருது கிட்டே வந்துருச்சுறான்னு சொன்ன உடனே ஆளால் பார்க்க தெரிச்சு உளுந்து எழுந்து ஓடணுங்கண்ணா. ரிட்டன் போய் வந்து பார்க்குறேங்க, அந்த இடத்துல என்னுமே இல்லைண்ணா, ஃப்ளாட்டாகுது. இப்போ இதோட சின்ன சின்ன விஷயத்தை பற்றி நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அன்னைக்கு வந்து ஏன் நீங்கள் பர்டிகுலராக வந்து தேர்நிலைக்க போனீங்க? அது வந்து என்ன மாதிரி நாள்? அன்னைக்கு வந்து அமாவாசை நாள்ண்ணா. அமாவாசை வந்து தேன் எடுக்கிறதுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அந்த விஷயத்தில் வந்து எத்தனை பேர் போனீங்க நீங்கள்? நாங்கள் ஒரு 7 பேர் போயிருக்கோங்கண்ணா. 7 பேர் போனீங்க. 7 பேருமே அந்த ஒரு அமானுஷமானது ஒரு உருவத்தை பார்த்தீங்களா? பார்த்தது உண்மை தானே. நான் ஒண்டி தான் ஃபஸ்ட் எடுக்க பார்த்தேன், பசங்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு சாப்பிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தேட்டருக்குலாம் போயிருப்போம். இப்போ இருக்கிற தேட்டரில் வந்து லைட்லாம் இருக்குது, நம்ம நடந்தால் அப்படியே சென்சார் வச்சு போட்டுட்ருக்காங்க. ஆனால் பழைய தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பகலில் வந்து போனாலுமே உள்ளே வந்து இருட்டாக கும்முன்னு இருக்கும். ஆனால் ஒன்றுமே நம்மளுக்கு கண்ணு தெரியாது, டார்ச் அடிச்சுட்டு போகணும். சரிங்களா? ஆனால் உட்காந்த உடனே எவனா வந்தா கதை சாத்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சவுண்ட் விடுவோம். ஏன்னா இருட்டிலே இருந்து பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே விஷயம் நம்மளுக்கு தெரியும். சரியா? இதே வந்து பகல் பார்த்துட்டு திருப்பி நம்ம போனால் ஒரு மாதிரியா இருக்குன்னு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, தேட்டர் விஷயம். அதே மாதிரி அது ஒரு விஷயமா கூட இருக்கலாம் இல்லையா? இருக்குண்ணா, இருக்கு, உண்மை தான் அது. இப்போ வந்து பேய் வந்து இருக்குது, 100% இருக்குது. அந்த அமானுஷமான ஒரு செயல் வந்து இருக்குது, அங்கே இருக்குது. நான் பார்த்தது உண்மை தான், இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இப்போ வந்து நீங்கள் ஒரு இப்போ கூட சொன்ன போதுகளும் அங்கேயும் பார்த்துட்ருக்கீங்க, ஏன் பயமாக இருக்குங்க? இருந்தாலே ஒரு பதட்டம் தாங்க, அன்னையிலேருந்து பார்த்ததுலேருந்தே ஒரு பயமாக தான் இருக்குது இப்போ வரைக்குமே. இப்போ நைட் டைம் வெளியே போனால் போக மாட்டீங்க. இப்போ நீங்கள் கடைசியாக என்ன தான் சொல்ல வரீங்க? ஏன்னா இது வந்து நான் சயின்ஸ் சென்ட்ரேன், நீங்கள் வந்து இல்லை நான் 100% வந்து பார்த்தீங்கன்னா நான் அமானுஷமான ஒரு செயலை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. ஆமாம், இது வரைக்கும் பார்த்தேன், இருக்குது இல்லைன்றீங்களா? வாங்க நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். நேர்லேயே அந்த ஸ்பாட்டுக்கே கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஆனால் நான் வர மாட்டேன், நீங்கள் தான் போய் பார்க்கணும். இல்லை, நீங்களும் வாங்க, நாங்கள் கூட இருக்கோம், எங்களோட டீம் இருக்குது, நம்ம வந்து பயப்படாத பார்த்துக்கலாம். நேயர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷமான செயல்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இது உண்மையாக பொய்யான்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய மக்களுக்கு ஆகிய உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து காட்ட முடியும். அதனால் டோன்ட் ஸ்கிப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன உண்மை என்ன பொய், இல்லை சயின்டிஃபிக்காக வந்து அமாவாசை டைமில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கா, இல்லை வந்து பௌர்ணமி டைம் அந்த மாதிரி இருக்கா, ஃபஸ்ட்டு வந்து இவர் போன நாள் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டாவே இந்த ஒரு லீடு வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அவர் சொன்னது பொய்யா உண்மையா, இல்லை வந்து அவர் சொல்கிறத வந்து நம்மளால் வந்து நம்ப முடியுதா இல்லையான்ற ஒரு விஷயத்தை நம்ம அங்கே போய் பார்த்துடலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப அமானுஷமான ஒரு செயல். நம்மளோட ஹரி சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பின்னாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முள்ளுக்காடுங்க. முள்ளுக்காடு பக்கத்தில் வந்து பின்னாடி மலையும் இருக்குது. அதை வந்து நம்மளோட கேமராவில் வந்து இப்போ நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பகல் டைமில் தான் அது மாதிரி எடுத்து காட்ட முடியும். சரி, இப்போ தம்பி சொன்ன இடத்துலேருந்து ஆரம்ப ஸ்டேஜுக்கு வந்து தான் நம்ம வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் தான் நம்மளோட தம்பி சொன்னதை வந்து அமானுஷமாக, இல்லை தம்பி எதனா ஒரு பார்த்து வேறு ஒரு செயலை பார்த்து அவர் வந்து அமானுஷமான ஒரு பொம்மையை பார்த்து தான் சொல்கிறாரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன ஹரி, போலாமா? உள்ள பயம் இருக்கா? ஒன்றும் பயம் இல்லை. இப்போ பயம் இல்லை ஹரி. இப்போ வந்து நம்ம உள்ள நம்ம ஒவ்வொரு அடியும் நம்ம எடுத்து வைக்கிறோம். ஆமாங்க, சரிங்களா? பயப்படாத, பதட்டப்படாத இருங்க.
பேருந்து அதாவது நீங்கள் சொன்ன அமானுஷமான ஒரு அந்த ஒரு செயல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தைரியமாக வாங்க, எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? கரெக்டாக நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்து அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நம்ம ரோட்லேருந்து அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் நீங்கள் சொன்ன இடத்துக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல தான் உட்காந்துன்னு சொன்னீங்க இல்லையா? எந்த இடம் அப்படின்னு மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். இதே இடம் தாங்க. இதே இடம், இந்த இடம் தான். இங்கே தான் வந்து ரவுண்டு கட்டி தேன் வந்து சாப்பிட்டாங்க. சரி, டைம் ஒரு 12:30 இருக்கும். 12:30 கரெக்டாக தெரியுமா? 12:30 தாங்க. இல்லை, ஏன்னா நான் ஏன் கேட்கறேன்னா நம்ம வந்தால் போது பார்த்தீங்கன்னா அந்த கவர் ஒன்று பாருங்க, அந்த கவர் ஒன்று இருக்குது. அந்த பக்கம் ஒரு மரத்து மேலே வந்து ஒரு தார் பை ஒன்று இருந்துச்சு, வெள்ளை கலர் பை. அதே பார்த்துக்குள்ள நம்ம அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் நடந்ததும் வந்து நம்ம சொல்லியிருக்கலாம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் வந்து இவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம இது பண்ணுறதே வந்து பெரிய விஷயமா இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பவர் சப்ளைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்ம இது பண்ணிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமானுஷமான சவுண்ட். அந்த சின்ன சின்ன அந்த கிளிப்பூச்சின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பூச்சி, அப்புறம் தவக்கலை, இந்த கத்துது பாருங்க, அந்த சவுண்டாக கூட இருக்கலாம். இது வந்து சயின்டிஃபிக்காக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நீங்கள் சொன்னது அமானுஷம் வந்து இருக்கா? இருக்குது. நீங்கள் வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பகுதிக்கு வந்துடலாம். நம்ம நண்பர் வந்து ஹரி சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம வந்து விசிட்டும் பண்ணிட்டோம். நம்ம முன்னாடி வரல. சப்போஸ் வந்தாலும் வீடியோவில் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் வந்து தைரியமாக பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல மோட்டிவேட்டாக கொடுங்க பாருங்கள். இல்லை வந்து அவர் சொன்னது வந்து உண்மையாக பொய்யான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் திகிலான நிறைந்த இடத்துல வந்து நம்ம போட போகிறோம். ஹரி, தைரியமாக நம்ம போகலாமா? போகலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன பயம் போயிடுச்சா மனசு விட்டு பேசுறதுக்கு? நம்மளுடைய ஹரிக்கு அமானுஷத்துலேருந்து கொஞ்சமாக பயம் தெளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிஞ்சிருக்கா? கொஞ்சமாக எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். இதே போல் உங்களோட வீட்டிலையோ உங்கள் நண்பர்களோட வீட்டிலையோ இல்லை உங்களோட நண்பர்கள் ஊர்லேயோ இல்லை உங்களோட ஊர்லேயோ இதே போன்ற எதனா ஒரு அமானுஷங்கள் இருந்திருந்தால் இல்லை இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்பட்டாலும் எங்களோட டிஸ்கிரிப்ஷன் டோரை நீங்கள் தட்டலாம். அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களை பற்றி கொடுத்துருப்போம். நீங்கள் தைரியமாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணலாம். நீங்களோட அதாவது நீங்கள் ஆசைப்பட்டீங்க நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாம், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை கூப்பிடுங்க. டோன்ட் மிஸ் இட். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.